வணக்கம் நண்பர்களே. ஒரு இந்த நம்ம கோபிநாத் அண்ணா இருக்கார்ல, விஜய் டிவில. அவருடைய நிகழ்ச்சியில ஒண்ணு நம்ம ஜல்லிக்கட்டு பீட்டாவா? வீட்டாவா? அத பத்தின ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல அந்த ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, "என்னங்க நீங்க மாடுகளை கொடுமைப்படுத்துறாங்க, மாடுகளை சித்திரவதைப்படுத்துறாங்க. அதனால அது பீட்டா சொல்றது நல்லது தான். அ ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும்." அப்படிங்கிறது. ஆனா, அதில உள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நெறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்களா, தெரியாம பேசுறாங்களா? ஜல்லிக்கட்டை நிப்பாட்டுறது ஒரு மேட்டரே இல்ல. அது ஒரு மேட்டரே இல்ல. ஏன்னு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம மட்டும் அது மாரி செய்யல. நம்ம வந்து மாட்ட மாட்டா மாட்ட வந்து மாடா பார்க்கல. ஆந்தங்குடி இளையராஜா கூட ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு. மாடை வந்து மாடாக பார்க்கவில்லை. நம்மளுள்ள நம்ம குடும்பத்தில ஒரு ஒரு உயிராகத்தான், ஒரு ஜீவனாகத்தான் மாட்டை பார்க்கிறார்கள். மாட்ட நேசிக்கிறாங்க சார். கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறாங்க. அதுக்கு சோறு ஊட்டுறாங்க. அ அத வந்து வீட்டுக்குள்ளார சாதாரணமா எல்லார்கிட்டயும் போயி நல்லபடியா பழகுது. மடியில படுத்து மடியில தல வச்சு படுத்துக்குது. குழந்தைங்க ஏறி விளையாடுற ஜல்லிக்கட்டு மாடு சார். அது அந்த முரட்டு மாட்டு மேல அந்த ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுது, படுத்திருக்குது. படுத்திருக்கும்போது இது வந்து கொம்புக்கு நடுவுல அ கொம்ப பிடிச்சு இழுக்குது. அது குனியுது மாடு. கொம்புக்கு நடுவுல போய் பார்த்தீங்கன்னாக்கா, திமில்ல ஏறி பின்னாடி போய் உட்காந்துக்குது. குழந்தைங்க விளையாடுதுங்க. சாதாரணமா. மாடு நிக்கும்போது இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, காலுக்குள்ளார போய் நுழையுது. அது அவ்வளோ பெரிய மாட்டுக்குள்ளார. நமக்கு பதட்டமா இருக்குது. காரணம், அவ்வளவு அன்பு கொண்டு நேசிக்கிறாங்க மாட்ட. பிரான்ஸ்ன்னு ஒரு நாடு இருக்குன்னு நெனைக்கிறேன். பிரெஞ்சா ஏதோ ஒரு நாடு இருக்குன்னு நெனைக்கிறேன். பிரான்ஸ் தான் நெனைக்கிறேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஊசியால குத்துவாய்ங்க மாட்ட. ஊசியால குத்துவாய்ங்க. இது ஒரு விளையாட்டாக அங்க விளையாடுறாங்க. விளையாட்டாக விளையாடுறாங்க. ஊசியால குத்துவாங்க. நம்மளுடைய இது என்ன அப்படின்னாக்கா, விலங்குகளை வந்து விலங்குகளாக வளர்க்க வேண்டும். அத வந்து சுதந்திரமா வளர்க்க வேண்டும். விலங்குகளுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. சுதந்திரமா தான் இருக்கணும். குதிரைகளும் சுதந்திரமா தான் இருக்கணும். எல்லா விலங்குகளும் சுதந்திரமா தான் இருக்கணும். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா மாடு என்பது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது, மாடு 2 கலந்திருக்கிறது. மாட்டுக்காக ஒரு பொங்கலையே வச்சான். உலகத்துல வந்து சாதி, மதம் இல்லாம அ ம எந்த விதமான மத கட்டுப்பாடும் இல்லாமல் கும்பிடக்கூடிய ஒரே ஒரு திருவிழா பொங்கல் தான். மாட்டுப் பொங்கல். மாட்டுக்கும் சூரியனுக்கும் பொங்கல் வைத்த இனம் தமிழினம். எவ்வளவு அறிவியல் ரீதியா பண்ணியிருக்கான் பாருங்க. அப்பயே தெரிஞ்சிருக்குது அவனுக்கு. அதாவது பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது, சூரியனுக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா, சூரியனால தான் அந்த ஏதோ ஒண்ணு கிடைக்குது. அந்த செடிகளுக்கு. அந்த செடிகளால் அந்த சூரிய ஒளியில இருக்கக்கூடிய ஸ்டார்ச்ங்கிற அந்த இது கிடைக்கவும் தான் நமக்கு உணவு கிடைக்குது. பயிர்கள் நன்றாக விளைகிறது. அதனால. பயிர்கள விதைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்தது. இன்னைக்கு டிராக்டர், இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி நெறைய வந்துருச்சு. ஆனா, காலம் காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக நமக்கு மாடு தான் துணை நின்றது. அதுக்கு வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. நிறைய கோயில்களெல்லாம் பார்க்கலாம். கல்வெட்டுகள்ல நிறைய இருக்குது. இலக்கியங்கள்ல இருக்குது. புராணங்கள்ல இருக்குது. எல்லாமே இருக்குது. இப்ப இதை ஏன் நீ பீட்டா வந்து நிறுத்த சொல்றான்? அதான் கேள்வி. ஜல்லிக்கட்டு நிறுத்துறான்னு அவன் என்ன சொல்றதுக்கு? நம்ம ஊர் மாடு, நம்ம வீட்ல நம்ம வளர்த்த மாட்ட, நம்ம ஒரு பண்டிகைக்காக ஒரு விளையாட்டாக நடத்துறோம். அது ஒரு வீர விளையாட்டா நடத்துறோம். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, வெள்ளையத்தேவன்லாம் வந்து காளை அடக்கி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதையில. அவர் தம்பி வெள்ளையத்தேவன் தானே. அவன் வந்து அ பெண்ணை அவன் பேரு என்ன பேருன்னு தெரியல. ஜல்லிக்கட்டு காளைய அடக்கி தானே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அன்னைக்கு வந்து விளையாட்டு, வீர விளையாட்டு. காதலும் வீரமும் தமிழனுக்கு அழகு அப்படின்னு சொல்ல மாரி, காதலும் வீரமும் வந்து தமிழனுக்கு பெரிய விஷயமா இருந்தது. அதற்காகத்தான் வாழ்ந்தான். காதல், வீரம், மானம் இது 3 தான் அவனுடைய சொத்தாக இருந்தது. அப்போ நம்ம வீட்ல வளர்ந்த மாட்ட நம்மளா அடக்கி நம்ம ஒரு ஒரு விழாவ கொண்டாடுறதுக்கு இவனுக்கு எங்க வலிக்குது அப்படின்னா, அதுல ஒரு மேட்டர் இருக்குது. ஒரு மாபெரும் உலக அரசியல் இருக்குது. என்ன உலக அரசியல்னா கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது நான் இன்னொருத்த ஒரு ஆர்டிக்கல்ல படிச்சது. என்ன உலக அரசியல் இருக்கு அப்படின்னா, மாடு. இப்போ காளை மாடு.
நம்ம ஜல்லிக்கட்டில் அமுக்கிறது வந்து காளை மாடு. ஜல்லிக்கட்டில் அணைப்பது காளை மாட்டை தான் நம்ம அணைக்கிறோம். இந்த காளை வந்து காளை இருக்கிற வரைக்கும் மாடுகள் மற்ற மாடுகள் வந்து இனவிருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஏறு உழுவுற மாடு இருக்குது பார்த்தீங்களா, ஏறு உழுகிற மாடு, வண்டி இழுக்கிற மாடு, அதுக்கெல்லாம் வந்து இந்த காய் அடிச்சிடுவாங்க. இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மாட்டுக்கு விதை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விதையை வந்து இது பண்ணிடுவாங்க, ஸ்ட்ரக் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து இனவிருத்திக்கு அது உபயோகப்படாது. அது வந்து உழைப்புக்கு மட்டும்தான் அந்த மாடு. அந்த இனவிருத்தி பண்ணணுங்கிற அந்த எண்ணமே ஆசையாக அந்த மாட்டுக்கு வராது. ஆனால் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு அது பண்ண முடியாது. பண்ணுனாக்கா பண்ணக்கூடாது. பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறதில்ல. அப்போது இனவிருத்தியை பண்ணக்கூடிய ஆற்றலும் சக்தியும் ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு இருக்குது. ஜல்லிக்கட்டு மாடு அப்படி இருந்தால் தான் அழகு. அந்த திமிலும் அந்த அந்த கம்பீரமும் இருந்தால் தான் அழகு. அதனால் அதுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடு இருந்தால் தான் இனவிருத்தி பண்ண முடியும். இனவிருத்தி பண்ண என்ன பண்ணும், இந்த இனம் அழியவே அழியாது, வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவன் என்ன சொல்கிறான், இப்போ ஜல்லிக்கட்டை ஒளி அப்படின்னா அந்த மாட்டையெல்லாம் வந்து எல்லாருமா வச்சு சாதாரணமாக எல்லாரும் வச்சுக்க முடியும். மனுஷன் வந்து எப்படின்னாங்க, மனிதனுடைய இயல்பு என்ன, ஏதாவது ஒரு லாபம் வரணும். மாடும் லாபத்துக்கு தான், விவசாயமும் லாபத்துக்காக தான், சாப்பிட்றதுக்காக தான், எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். மாட்டையும் லாபம் ப்ளஸ்ஸு நம்ம பாசமாக வளர்க்குறது ரெண்டும் தான். அப்போது வியாபாரமாக பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது அது நமக்கு வேணாமே, அதுக்கு செலவு போக்குவரத்துலாம் பண்ணணும்ல, அதெல்லாம் வேணாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு மனிதன் தள்ளப்படுவான். தள்ளப்படும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா, காளைகள் ஜல்லிக்கட்டுன்னு ஒன்று இல்லாமல் போச்சுன்னா காளைகள் வளர்ப்பது குறைந்து விடும். காளைகள் வளர்ப்பது குறைந்து விட்டால் இனவிருத்தி என்பது குறைந்து விடும். இனவிருத்தி என்பது குறைந்து விட்டால் மாடுகள் இல்லாமல் போகும். அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்தப்போவே தமிழ்நாட்டினுடைய பால் உற்பத்தி துறையினுடைய மொத்த அமௌண்ட் என்ன அப்படின்னா 4 லட்சம் கோடி சொன்னாங்க. ஒரு வருடத்தினுடைய பால் கொள்முதல், அந்த சுழற்சி, அதில் ரொட்டேஷன் ஆகக்கூடிய பணம் 4 லட்சம் கோடின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 4 லட்சம் கோடினா இந்தியா பூராவுமா? வேற எங்கேயும் ஜல்லிக்கட்டு விட்றாங்களா இல்லையான்னு தெரியல வச்சுக்க. நம்ம ஊரில் மட்டும் தான், தமிழ்நாட்டில் மட்டும் தான் ஜல்லிக்கட்டு விட்றாங்க, வேறு நாட்டில் விட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களோட டார்கெட்டு நம்ம ஊர் தான். இப்போ பீட்டாவில் உறுப்பினராக இருப்பாங்களா எவன் இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, முதல்ல இந்தியாவே வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் வந்து நமக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருக்காங்க. அப்போ பார்ப்பாங்க, இந்த பால் ஊற்றி இது பண்ணிடு, தமிழ்நாட்டை அட்டாக் பண்ண. இப்போ நீட்டு வந்துச்சுல்ல, யாரை அட்டாக் பண்ணுறது? நம்ம தமிழ்நாட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு தான். இதுவரை அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் தமிழ்நாட்டை அட்டாக் பண்ணுறதா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பீட்டாவும் அவங்கள கூட்டு வந்து நம்மளை மேலே கேஸை போட்டு அதை பண்ணி இதை பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் இழுத்து தேவையில்லாத வம்பு பண்ணி வரட்டும் பண்ணி போய் எங்கேயாவது பண்ணுடா. உனக்கும் எங்கள் ஊருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நாங்கள் பல வருஷமாக பல ஆயிரம் வருடங்களாக நாங்கள் ஜல்லிக்கட்டை கொண்டாடிட்டு இருக்கோம். நீ என்ன நடுவில் வந்து அண்ணாவி பண்ணுறது எங்களுக்கு? நீ என்ன பெரிய நாணம் வெங்காயமா? நல்லா வாயில் கெட்ட வார்த்தையே வருது. அப்போது ஜல்லிக்கட்டு மாட்டை அழித்து, ஜல்லிக்கட்டு ஒன்று இல்லைன்னா ஜல்லிக்கட்டு மாடு அழிந்து விடும். ஜல்லிக்கட்டு மாடுலாம் இனவிருத்தி இருக்காது. அப்போது மாடுகள் குறைந்து விடும். நாட்டு மாடுகளினுடைய போது குறையும். அப்போ அந்த 4 லட்சம் கோடி பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பால், அது இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஒரு சூழ்நிலை வந்துட்டேன். காலையில் டீ குடிக்கலாம் மென்டல் ஆயிரும். நிறைய பேர் இருக்காங்க. நானே அப்படி தான் வச்சுக்கலாம். காலைல 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் போய் டீ சாப்பிடுவேன் கடையில் போய். எல்லார் வீட்லேயுமே காலையில் எழுந்தோன்னா டீ காஃபி சாப்பிட்றது பழக்கமாகவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவன் மாட்டை அங்கேருந்து கொண்டு வருவான். உனக்கு மாடு தானே வேணும், நான் தர்றேன். பால் தானே வேணும், நான் தர்றேன். உனக்கு மாடு தானே வேணும், நான் தர்றேன். உனக்கு பால் தானே வேணும், நான் தர்றேன் அப்படிமா. சரிடா கொண்டு வாடா அப்படின்னாக்கா கொண்டு வருவோம். கொண்டு வந்தாக்கா அந்த மாட்டுக்கு வந்து காளைக்கு போடணும்ல. காளைக்கு போடணும்னா இணை சேர்க்கணும் இல்லையா? இணை சேர்க்கறதுக்கு வந்து அதுக்கு தனியாக மாடு வாங்கணும். இணை சேர்க்கறதுக்கு தனியாக மாடு வாங்கணும். அது வந்து ரொம்ப காசாகும். அப்போ மாடு வேணாம், எங்கள்கிட்ட ஊசி இருக்குது அப்படிமா. காளை மாடு நீ வாங்க வேணாம் எங்கள்கிட்ட இருந்து, பசு மாடு மட்டும் வாங்கிக்க எங்கள்கிட்ட இருந்து. காளை மாடு நீ வாங்க வேணாம்.
நாங்கள் வந்து ஊசி தரோம், மருந்து தரோம் போட்டு ஆஸ்பத்திரிலாம் இப்போல்லாம் நம்ம ஆளுங்க இந்த இப்போயே கிராஸ் ஆகிடுச்சு நிறைய. இப்போயே கிராஸ் தானே. இப்போ நம்ம அரசு ஆஸ்பத்திரிகளில் அரசு கால்நடை மருத்துவமனைகளில் போடக்கூடிய ஊசி இன்னமும் கிராஸ் தான். நாட்டு மாடு ஊசி எங்கே இருக்குது? அதனால் கிராஸ் தான் போடுறாங்க. அதுவே வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து வர மருந்து தான் அந்த விந்தணு தான் நினைக்கிறேன். இப்போ அவன் கொடுப்பான், அந்த ஊசியை கொடுப்பான். அதை தான் வாங்கி நம்ம காலைக்கு சேர்க்கணும். கர்ப்பம் தரிப்பதற்கு அந்த ஊசியை தான் நம்ம வாங்கி போடணும் நம்ம அவன்கிட்ட இருந்து வாங்கின மாட்டுக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மாட்டுக்கு தீனி, நம்ம தீனி செட் ஆகாது, நம்ம கூரை செட் ஆகாது, நம்ம சூழ்நிலையே செட் ஆகாது. நம்ம சூழ்நிலை எப்படின்னாக்கா கடுமையான வெயிலை வந்து தமிழ்நாடு கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு வெப்பமண்டல பூமி. இந்தியாவில் சுற்றி மழை பெஞ்சாலும் தமிழ்நாட்டில் மழை கம்மியாக தான் பெய்யும். ஏன்னா இதுக்கு வந்து தென்மேற்கு பருவமழையினுடைய அந்த தாக்கம் குறைவு. வடகிழக்கு பருவமழை தான் வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் தான் அதிகம் தமிழ்நாட்டுக்கு. அப்போது ஒரு பருவமழையினுடைய ஒரு பருவக்காற்றினுடைய மழையே நின்று போயிடுச்சு. நின்று போயிடும் தமிழ்நாட்டுக்கு. எப்போவுமே கம்மியாக தான் பெய்யும் தென்மேற்கு பருவமழையில். வடகிழக்கு பருவமழை தான் நம்மளை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு மழை. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளது வந்து வெப்பமண்டல பூமியாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த மாடு செட் ஆகாது. அதுக்கு தனியாக ஒரு கூரை போடுறாம்மா, நாங்கள் சொல்கிற மாதிரி போடுறாம்மா, அதுக்கு நான் வாங்கடா பேங்க்கில் லோன் தர்றோம்மா. இப்போ எல்லாம் பண்ணுவாங்க சார், இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா குறித்து பாருங்கள், நல்லா நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு நாங்கள் லோன் தர்றோம்மா, வாங்கிடுவோம், லோனை வாங்கியே மாட்டை வாங்குவோம். மாட்டு நம்ம ஊரில் வாங்கினா 50,000க்கு வாங்கலாம், அவன் ஊரில் வாங்கினா 1,50,000 ரூபாமா மாட்டை. அதுக்கு எக்ஸ்போர்ட்டுங்கிறான், டியூட்டிம்பா, அதும்பா, இம்போர்ட் பண்ணணும்பா, அதுக்கு டியூட்டி கட்டணும்பா, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு வந்து தீனி அவங்ககிட்ட தான் வாங்கணும். நம்ம ஊர் தீனியெல்லாம் திங்காது. நம்ம ஊர் மாடு எப்படின்னாக்கா அப்படியே துள்ளி குதிக்கும், எது போட்டாலும் திங்கும், எந்த பயிரை பார்த்தாலும் மேயும், எல்லாமே செய்யும். ஆனால் அவன் ஊர் மாடு அதெல்லாம் திங்காது. பயிர் திங்கிதா என்னன்னே தெரியல, புல் திங்கிதா என்னன்னே தெரியாது. அவன் கொடுக்குற அந்த இது அவன் ஸ்பெஷலாக தயாரித்து கொடுப்பான் மாட்டுக்குன்னு உணவு, அந்த உணவு தான் திங்கும். அவனே வந்து கூரை போட்டு கொடுப்பான், அதுக்கு பேங்கில் லோன் தருவான். அதில் நம்ம முதல்ல மாடு வாங்குறதுலாம் கடங்காரன் ஆயிடுவான். அதுக்கப்புறம் மாட்டுக்கு தீனி வாங்குறதுலாம் கடங்காரன் ஆயிடுவான். அப்புறம் மாட்டுக்கு கொட்டாய் போடுறதுலாம் கடங்காரன் ஆயிடுவான். எல்லாம் கடங்காரன் ஆயிடுவான். அப்புறம் வந்து பால் என்ன சொல்லுவான் தெரியுமா? எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க தம்பி, பால் வந்து எங்கள்கிட்டயே கொடுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நம்மக்கிட்ட மாட்டை கொடுத்து, கடனை கொடுத்து, மாட்டை வாங்க வச்சு, கடனை கொடுத்து, தீனியை வாங்க வச்சு, கடனை கொடுத்து, கொட்டாய் போட சொல்லி கடனை கொடுத்து, பாலையும் அவன் வாங்கிக்கிட்டு போய் அவன் கடையை வச்சு ஆளை வச்சு விற்பான். பெரிய பெரிய மால் இன்றைக்கி எப்படி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருக்குது, ரிலையன்ஸ் ஸ்மார்ட் எப்படி இருக்குது, டி மார்ட் எப்படி இருக்குது, பால் மார்ட் எப்படி இருக்குது, லுலு மார்ட் எப்படி இருக்குது, அந்த மாதிரி அவன் கடையை வச்சு பாலை விற்பான். நம்ம ஆளுங்களாம் அப்படி கிணத்துல கை வச்சு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். மாட்டை கறந்து பாலை கொடுத்துவிட்டு அதுக்கு வாங்கின பணத்துக்கு வட்டியும் கட்டிவிட்டு, எப்படி நம்மளுடைய உழைப்பில் நம்ம உழைக்கணும், கடனை தருவான், கடனுக்கு வட்டியும் போட்டு வாங்கிக்குவான். நம்மளுடைய உழைப்பை சுரண்டி பாலை அவனுக்கு கறந்து தரணும். அவர் வலிக்காமல் என்ன பண்ணுவார், காசை மட்டும் போடுவார், வலிக்காமல் விற்றுட்டு போயிடுவார். மாட்டை மேய்க்கிறதுலேருந்து, இப்போ குளிப்பாட்டுறதுலேருந்து, சாணி அள்ளுறதுலேருந்து, மூத்தரத்தை கழுவி விட்றதுலேருந்து, எல்லா வேலையும் பண்ணதுலேருந்து நம்ம பண்ணணும். ஆனால் அவர் வந்து வலிக்காமல் பாலை வாங்குவார், அதை ஆளை வச்சு அப்படி விற்பார், போயிடுவார். கார்பரேட் கம்பெனி. இதை இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, காட்டி கொடுத்தவங்க அரசியல்வாதி இருக்காங்க பாரு, மத்தியிலையும் சரி மாநிலத்தில் காட்டி கொடுக்குற அரசியல்வாதி இருக்காங்க பார்த்தீங்களா? எவனாக இருந்தாலும் அவன் காட்டி கொடுக்குறவன் தானே. அவன் எந்த போஸ்டிங்கில் வேணாலும் இருக்கட்டும், எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும், எவனாக இருந்தாலும் நாட்டை காட்டி கொடுக்குறவன், மக்களை காட்டி கொடுக்குறவன் கமிஷனை வாங்கிக்கிட்டு ஒப்புதலில் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். மாட்டிக்கிட்டு முழிக்கிறது யாரு? கடன்காரனா தெரியுது யாரு? நம்மளுடைய இனத்தை மறந்து, நம் வளர்த்த நாட்டு மாட்டினுடைய இனத்தை மறந்து ஒளிஞ்சி இந்த மாட்டு பாலையும் குடிக்க முடியாமல், அது வெறும் கெமிக்கல், அதை கொடுத்தா பிள்ளைங்களுக்கு சீக்கு வரும். எல்லாம் போய் கடைசியில் அந்த பாலை வாங்கி குடிக்கிறான் பாருங்க நம்மால், அந்த பாலே சீக்கு தான். ஏன்னா அவன் செய்கிறதெல்லாம் கெமிக்கல். அந்த மாட்டை உற்பத்தி பண்ணுறதே கெமிக்கல் தான், அந்த மாடு சாப்பிட்றதெல்லாம் கெமிக்கல் தான்.
செயற்கை தான், அத்தனையும் செயற்கை தான். மாட்டை தயாரிப்பான் சார். மாட்டை தயாரிப்பான். எப்படி அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து எப்படி குழந்தைய தயாரிக்கிறான், அதே மாதிரி அவன் மாட்டை தயாரித்து எல்லாமே செயற்கையாக செய்வான். எல்லாம் செயற்கை செஞ்சு இயற்கை அந்து போயிடும். இயற்கை அந்து போனால் கெமிக்கலை சேர்க்க வியாதி தானே சார். என்ன வியாதினே தெரியாது. அதை அவன் ஆராய்ச்சி பண்ணுவான். பால் குடித்தா என்ன வியாதி வரும், அந்த பாலுக்கு இந்த பால் குடித்தா அந்த மாதிரி வியாதி வரும்னு ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை சோதித்து மனுஷன் மேலே அந்த மருந்து மாத்திரையை ஊசியை கொடுத்து சோதித்து பார்த்துட்டு அந்த மாத்திரையை கொண்டு வந்து நம்ம ஊர்லேயே விற்பான். எப்படிங்க, நம்மளுடைய வியாதி தீர்க்கிறதுக்குள்ளான மாத்திரையும் மருந்து அவனே விற்பான். கொண்டு வந்து நம்ம ஊர்லேயே கொண்டு வந்து விற்பான். மாட்டை வாங்கணும், அதுக்கு லோனு வாங்கணும், கடன்காரன் ஆகணும். மாட்டுக்கு கொட்டாயை போடணும், அதுக்கு லோன் வாங்கணும், கடன்காரன் ஆகணும். மாட்டுக்கு தீனி வாங்கணும், அதுக்கு லோனு வாங்கணும், கடன்காரன் ஆகணும். மாட்டை இனம் சேர்க்கணும், ஊசி வாங்கணும், அதுக்கு லோனு வாங்கணும், கடன் வாங்கணும். பாலை திருப்பி கறந்து அவனுக்கே கொடுக்கணும், அக்ரிமெண்ட் போடுவான். ஒரு கட்டத்துக்கு மேலே அக்ரிமெண்ட் போடுவான். பாலை திருப்பி அவன்கிட்டே கொடுக்கணும், அவனே விற்பான், நம்ம வேடிக்கை பார்க்கணும். அந்த பாலை வாங்கி நம்ம குடிப்போம், நமக்கு வியாதி வரும், சத்து இருக்காது, வியாதி வரும். அந்த வியாதியை சரி பண்ணுறதுக்கு அவனே வேறு ரூபத்தில் கொண்டு வந்து மாத்திரையை விற்பான். இங்கிட்டு பாலை விற்பான், அங்கிட்டு மாத்திரையை விற்பான். எனக்கு கேவலம் இல்லை? அப்போ அதில் கையெழுத்து போட்டவனை என்ன பண்ணலாம்? ஏய், உன்னுடைய வேலையை நீ அப்படியே நிப்பாட்டு, வேறு எங்கேயாவது போய் பண்ணு சார். உலகம் பூரா இந்த இந்தியாவை உலகம் கேவலமான ஒரு சந்தையாக நினைக்குதுங்க. சைனாவில் நமக்கு ஈக்குவலாக மக்கள் தொகை இருக்குது, நமக்கு கூட இருந்துச்சு. இப்போ நம்ம அதை தொற்றுக்கிறோம், அதை தாண்டி இருக்கிறோம்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் அவன் ஊர் மக்களை உலக நாடுகள் சந்தையாக நினைக்க முடியாது. வெளிநாட்டுக்காரன் போய் அங்கே அவ்வளோ சீக்கிரம்லாம் வியாபாரம் பண்ணிட முடியாது. வெளிநாட்டுக்காரன் போய் அவ்வளோ சீக்கிரம் கம்பெனி திறந்துட முடியாது. கொரோனா வந்ததுக்கே ஒரு கதை சொன்னாங்க, ஞாபகத்தில் இருக்குதா? அந்த மாகாணத்தில் போய் கம்பெனி கட்டினதுனால தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதே ஒரு பெரிய கதை. அது தனி வேணாம், அது தேவையில்லாத பிரச்சனை. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, சைனாவில் இருக்கிற மக்கள் உலக நாடு, சைனாவில் இருக்கக்கூடிய மக்களை உலக நாடுகள் சந்தையாக பார்க்கிறதா? பார்க்க முடியாது. ஏன்னா அவனே ப்ரொடக்ஷன். அங்கே அவன் பொருளை தான் உலகம் பூரா யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய உலக நாடுகளின் பொருளை சைனாக்காரன் யூஸ் பண்ணுறதில்ல. அவனுடைய பொருள் தான் உலகம் முழுவதும் இப்போ யூஸ் பண்ணப்படுது. அப்போ உலக நாடுகள் சைனாவில் இருக்கக்கூடிய 150 கோடி பேரை சந்தையாக பார்க்காது. நம்ம தான் அடுத்தாப்பில் உலகின் அதிக மக்கள் தொகையை கொண்ட நாடு. இந்த நாட்டை இந்த கார்ப்பரேட்டுகள் மாபெரும் சந்தையாக பார்க்கிறது. இதற்காக அரசியல்வாதிகளை கையில் போட்டுக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை அவர்கள் வசம் இழுத்து மக்களுக்கு துரோகம் செய்து மக்களை கொன்று குவிக்க பிளான் செய்கிறாங்க. இது தாங்க அங்கே பிரச்சனை. இப்போ தெரிஞ்சுங்களா? இந்த வீட்டா வெங்காயம் நம்ம ஊரில் மாடு சிரமப்பட்டால் உனக்கு என்னடா, நீ மூடிக்கிட்டு போடா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு திறனுள்ள ஒரு முதுகெலும்புள்ள ஒரு அரசியல்வாதி வரும் வரை நாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு, ஏற்கனவே நம்ம கலப்படம்னு நிறைய நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவ்வளவும் கலப்படம் தான் சார். அரிசியிலேருந்து நெல்லுலேருந்து இன்னும் சொல்ல போனாக்கா விதவிதமான ஜங்க் ஃபுட்ஸ் வந்துச்சு. எல்லாமே திங்கக்கூடாதுங்கிறான். பாக்கெட்டில் அனைத்து வைக்க உணவுப் பொருள் எதுவுமே திங்கக்கூடாதுங்கிறான். ஆனால் நம்ம திங்கிறோம், வியாதி வருது. பெரிய ஆஸ்பத்திரிலையும் தனியார் ஆஸ்பத்திரிலையும் பாருங்கள், கூட்டம் பொங்கி வலியுது. என்ன வியாதின்னு டாக்டருக்கே தெரியல. அந்த மாதிரி கேவலமான சூழ்நிலையிலே நம்ம நாடு இருக்குது. மேற்கொண்டு இந்த வெங்காயம், வெண்ணெய், இந்த இவங்கெல்லாம் உள்ளே நம்மளை மேற்கொண்டு நம்மகிட்ட வளங்களையும் காசையும் பணத்தையும் சுரண்டிக்கிட்டு போகிறதும் இல்லாமல் நம்மளை கடன்காரனாக்கி, ஏழையாக்கி, வியாதியஸ்தனாக்கி, நம்மளை மூளையில் முடக்கி வைக்கத்தான் இந்த நாடும் சரி, இந்த நாட்டு ஜனநாயகமும் சரி, இந்த உலக கார்ப்பரேட்டுகளும் சரி திட்டம் தீட்டுகின்றன. நாம் கவனமாக இல்லாவிட்டால் மக்கள் மாய்ந்து போவது உறுதி. நன்றி, வணக்கம்.